بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. قد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم وأولو الأرحام بعضهم أولى ببعض في كتاب الله من المؤمنين والمهاجرين إلا أن تفعلوا إلى أوليائكم معروفا كان ذلك في الكتاب مسطورا. صدق الله العلي العظيم. கண்ணியமான சகோதரர்களே, சூரத்துல் அஹ்ஸாபுடைய 6வது திருவசனத்தை நான் இப்ப உங்களுக்கு முன்னால் ஓதினேன். இந்த ஆயத்தின் ஊடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை எங்களுக்கு சொல்ல விரும்புகிறான். அதாவது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், உறவு எப்படி இருக்க வேண்டும். நாங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நேசிக்கணும், எந்த அளவு நேசிக்கணும், எப்படி நேசிக்கணும், எந்த அளவு நேசிக்கணும். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா, அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், முஃமின்களுக்கு அவர்களுடைய உயிரை விடவும் நபி மேலானவராக இருக்க வேண்டும். யாரை விடவும்? உயிர். புள்ள, வாப்பா, மனைவி, மற்றதெல்லாம் இரண்டாவது. தன்னுடைய உயிரை விடவும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேலானவர்களாக இருக்க வேண்டும். அப்ப இதுக்கு பல வகையான விளக்கங்கள், பல வகையான அர்த்தங்கள் சொல்லப்பட்டது. உயிரை விடவும் மேலான அர்த்தம் என்று சொன்னால், என்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் பிரச்சனை இல்லை, அவருடைய சட்டத்தை நான் செய்யத்தான் செய்வேன், அவர் சொன்னதை நான் செய்யத்தான் செய்வேன். இன்றைக்கு எத்தனையோ விடயங்களை பார்க்கிறோம். பஸ் சென்றால் ரிஸ்க் எடுக்கிறாங்க எத்தனையோ பேர் தொழில் செய்யறாங்க, அந்த தொழில் ரிஸ்க். கஸ்டம்ஸ் பாஸ் பண்ணி வாராங்க, என்ன நடந்தாலும் நாங்க பொறுத்துக்கிறோம், பிரச்சனை நீங்க அப்படி பண்ண வாரோம். அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் யாருக்கு? யாருக்கு? ஸ்டாஃபுக்கு சம்பளம் தான். ஆனால் அந்த ரிஸ்க் எடுக்கிறாங்க, பொறுத்து கொள்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், முஃமின்களுக்கு நபி மேலானவர், விசுவாசிகளுக்கு அவர்களுடைய உயிரை விடவும் இந்த நபி மிக முன்னுரிமை பெற்றவர்கள். அப்ப ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுரிமை என்று சொல்லக்கூடியது, நாங்கள் இல்லத்தை காட்டிலும் நபியை நேசிக்கிறோம், இல்லத்தை காட்டிலும். இது முதலாவது, இரண்டாவது, மூணாவது. முதலாவது அன்பான், முதலாவது அன்பான். குர்ஆனுடைய பல ஆயத்துகளின் ஊடாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத் எப்படி இருக்கணும், எந்த அளவுக்கு நாங்கள் அவர்களை நேசிக்கணும் என்று சொல்லக்கூடிய விடயங்களை எல்லாம் குர்ஆனுடைய பல ஆயத்துகளுடன் அல்லாஹ் என்ன சொல்லித்தரான். ஒன்று சொல்லித்தரான். முதலாவது, லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. சுருக்கமா சொல்றேன்னா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உங்களுக்கு ரோல் மாடல், உங்களுக்கு உதாரண புருஷர் அவர் தான். இது முதலாவது. இதுல யாருக்குமே சந்தேகம் வரையலாம். இந்த வாழ்க்கைக்கு கண்ணாடி யாரு? யாரு? ஸல்லல்லாஹு. நான் ஒன்றை செஞ்சுட்டு போயிட்டு கண்ணாடியில பார்க்கிறேன், சரியாயிக்கலாம். இதே மாதிரி நான் பார்க்கணும், இந்த வாழ்க்கை மிச்சாகலாம். in the personal life, in the business life, in the office life, in the தனிப்பட்ட வாழ்க்கை, in the திருமணம், எல்லாம் இந்த வாழ்க்கை மிச்சாகும். ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்றேக்குது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறது, ரெண்டு இருக்குது. ஒன்றேக்குது நாங்க நபியை நேசிக்கிறோம். இதுல யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. இந்த இடத்துல எல்லாரும் சொல்லுவாங்க, நாங்க நபியை நேசிக்கிறோம். அப்படித்தான்
யாராவது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறை சொன்னா அதுல யாரும் பொறுத்துக் கொள்ள மாட்டோம். நிச்சயமாக நாங்க எல்லாரும் அதுல சத்தியப்பட்டு சொல்லிடும், சந்தேகம் இல்லை. ஆனா நாங்க யோசிக்கணும், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களை நேசிக்கிறாங்களா? மாப்பிள்ளை சொல்றாரு நான் பொண்டாட்டிய ரொம்ப நேசிக்கிறேன், ஆனா பொண்டாட்டி சொல்றா இல்ல. மாப்பிள்ளை சொல்றாருன்னா நான் 100% 100% உண்மையா படித்தான், ஆனா அவன் கே பண்றா இல்ல. யாரு நீங்க என்ன சொல்லுவோம்? ஒரு தடவை காதல், ஒரு பக்கத்தால் அன்பு. இந்த நாட்டினுடைய பிரசிடனுக்கு எங்களுக்கு தெரியா, ஆனா எங்களுக்கு பிரசிடன்ட் தெரியும். அப்படித்தானே? நான் சொல்ல எனக்கு மகிந்தே தெரியும். இது பெரிய விஷயமா? இது இல்ல. அவருக்கு என்ன தெரியும்? யாருக்கு யாருக்கு பிரசிடனுக்கு என்ன தெரியும்? அவர் சொல்றார் இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு, இவர் இன்ன இடத்தை சேர்ந்தவர், எனக்கு நல்லாக தெரியும், நான் அவரோட நிச்சயம் டீல் பண்ணிக்கிறேன், நம்பிக்கைக்குரியவர் என்று சொல்லி யார் சொன்னார்? யார் சொன்னார்? ஜனாதிபதி சொன்னா நாங்க சொல்லுவோம் உண்மை எனக்கு அவரை தெரியும் என்று. யாரும் தெரியுமோ? போட்டோ பார்த்தாலும் தெரிந்தால் அவர் யார் என்று. இதே மாதிரி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கும் தெரியும். நாங்க எல்லாரும் படிச்சிக்கிறோம், நாங்க எல்லாரும் உயிரோடு நேசிக்கிறோம். அது மட்டுமல்ல, நாங்க பார்க்கணும் அவங்க எங்களை கண்டா நேசிப்பாங்களா, அவங்க எங்களை கண்டா என்ன சொல்லுவாங்க. சில எம்பி மாதிரி இருக்கிற பிரசிடன்ட் காணக்குள்ளே தெரியும் இவங்க குரங்கு மாதிரி சொல்லி. யாரு தெரியும்? பிரசிடன்ட் தெரியும் இவங்களை காணக்குள்ளே. இவங்க யாரு? இந்த கட்சி நாளைக்கு நான் மாறினா இவங்க மாறிடுவாங்க, இவங்க இந்த கட்சி நிற்கிறார்கள் இல்ல. பிரசிடன்ட்க்கு தெரியும் அவங்க காணக்குள்ளே, கட்சி தலைவருக்கு தெரியுவங்க யாருன்னு சொல்லி. அதே மாதிரி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும் நாங்க யாரு. ரெண்டையும் குர்ஆன் சொல்லுது, இந்த ரெண்டையும் குர்ஆன் சொல்லுது. நீங்க நாங்க அன்பு வைக்கோணம் நபியின் மீது, அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களின் மீது அன்பு வைக்கணும், எங்களின் அன்பு வைக்கணும் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபருடைய போருக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க ஜமாத்துகள் போறதுக்கு. அந்த ஜமாத்துக்கு அமீராக போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கைபர் அல்லது தபூக், கைபருக்கு போறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. பெரிய ஜமாத், அந்த ஜமாத்தில் அந்த படையில அந்த யுத்தத்துக்கு போல அந்த குரூப்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பங்கெடுக்கிறாங்க. சொன்னாங்க நாளை காலையில நான் ஒரு ஆளுடைய கையில கொடிய கொடுக்க போறேன். ஒரு ஆளுடைய கையில கொடிய கொடுக்க போறேன். அவர் யாரு? யாரும் சொல்ல, ஆனா அவருக்கு சில ஐடென்டிபிகேஷன் கொடுத்தாங்க. இவர் இப்படிப்பட்ட ஆள் தான், கட்டையா இருப்பார், நெட்டையா இருப்ப சொல்லவும் இல்லை. சொன்னாங்க அவருக்குரிய ஐடென்டிபிகேஷன் தெரியுமா? யுஹிப்புஹு அல்லாஹு வ ரசூலுஹு வ யுஹிப்பு அல்லாஹ வ ரசூலுஹு. அவருக்குரிய ஐடென்டிபிகேஷன் சொன்னா அவரை அல்லாஹுவும் அல்லாஹுடைய ரசூலும் நேசிக்கிறார்கள், அவரும் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் நேசிக்கிறார். அவரை அல்லாஹுவும் அல்லாஹுடைய ரசூல் நேசிக்கிறாங்க, அவரும் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் நேசிக்கிறாங்க. ரலியல்லாஹு அன்ஹும் என்று மட்டும் குர்ஆன் இருக்குது. சஹாபாக்கள் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டார்கள் மட்டுமல்ல, அல்லாஹுவும் அவர்களை பொருந்திக் கொண்டார்கள். சஹாபாக்களை அவர்கள் பொருந்திக் கொண்டிருக்கும், அல்லாஹுவை சஹாபாக்கள் பொருந்திக் கொண்டது போல அல்லாஹுவும் சஹாபாக்களை பொருந்திக் கொண்டார்கள். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ من يرتد منكم عن دينه فسوف يأتي الله بقوم يحبهم ويحبونه. سبحان الله. இது ரெண்டு பக்கம் வரும். நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், எங்கட வாழ்க்கைய, எந்த பர்சனல் லைஃப், எந்த தனிப்பட்ட வாழ்க்கைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டா என்ன நேசிப்பாங்களா, என்ன விரும்புவாங்களா?
என்ன அணைச்சிக் கொள்வாங்களா? என்னக்கு 5 கேள்வி இருக்குவா? அபூ யஸீத் புஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாபிஈன்கள்ல தோன்றிய மிகப்பெரிய மனிதர், அவருடைய புத்திமதிகள் தான் லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம் புத்திமதிகள். தங்கமான வார்த்தை, சின்ன வார்த்தை பேசுவாங்க, ஆழமான கருத்து. அவர்களுக்கு நிச்சயம் எழுதப்பட்டீங்க. அவர் ஒரு நாள் அவங்க போனாங்க ஒரு கிறிஸ்தவ பாதருடைய சபைக்கு. ஒரு கிறிஸ்தவ பாதர் சுஹான் அவருடைய சபைக்கு போனார். அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். யாரு? இந்த கிறிஸ்தவ பாதர் பேசிக் கொண்டிருக்கிறார், பேசிக் கொண்டிருக்கிறார். சபைக்கு பெண் உட்கார்ந்த இவரும் அவருடைய வாய் பற்றி கேட்டாங்க, என்ன காரணம் உண்டு? அவர் சொன்னாரு அழகான வார்த்தை, தஹல ஃபீனா முஹம்மதியுன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒருவர் இந்த சபையில் நுழைந்து விட்டார். உன்ன பேசக்கூடிய மக்களுக்கு முன்னால அல்லாஹ் வாக்கினுடைய சக்தியை அப்படியே பத்த வச்சிருப்பார். இன்னைக்கு எத்தனையோ ஜென்மத்தை படிக்க மாட்டேன். நீங்க உண்மையில இருந்து அல்லாஹ்வின் பக்கம் உங்களை முகமது வந்திருந்தால் ஜென்னுடைய வாயால ஜென்மம் சரியாத்தான் வரும். அல்லாஹ் எங்களோட இருக்கும், அல்லாஹ் எங்களோட இருக்கும். நான் அல்லாஹ்வோட இருக்கிற மாதிரி அல்லாஹ் எங்களோட இருக்கும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காரே ஹிராவுடைய அந்த குகைக்குள்ள சொல்லல, நான் அல்லாஹ்வோட இருக்கிறேன்னு சொல்லல. என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? அல்லாஹ் எங்களோட இருக்கிறார். நாங்க அல்லாஹ்வோட இருக்கிறது போல அல்லாஹ் எங்களோட இருக்கிறார். காரே ஹிராவுக்கு இருக்கிறார். சும்மா கேட்கிறேன், இப்படி இருக்கிற அந்த குகைகளுக்கு மேற்கால எதிரில் நிற்கிறாங்க. சிறந்தி வலைகளை கொண்டு அந்த இடத்தை அல்லாஹ் பின்னி வச்சிருக்கிறார். மேற்கால தாயை பார்க்கும்போது பார்த்தா என்ன செய்து, காலம் என்ன செய்து விளங்குது. இந்த கட்டத்துல பயம் வருமா கவலை வருமா? இந்த கட்டத்துல பயமா கவலையா? பயம்தானே, பயம்தானே. கண்டா என்ன செஞ்சிருவான்? கண்டா என்ன செய்வோம்? அந்த கொள்வான் பயம். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல பயத்தை பத்தி சொல்லல. அல்லாஹ் சொன்னா குர்ஆன்ல, إذ يقول لصاحبه لا تحزن, don't be sad. கவலைப்படவானும், கவலைப்படவானும். ஏன் பயப்படவானும் சொல்லல? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவுக்கு அவருடைய உயிரின் மீது எந்த பயமுமே இருக்கல்ல. நபிக்கு என்ன சரி நடந்துடப்படாத கவலை என்ன, என்னுடைய உயிர் போகும் என்ற பயம் இருக்கல்ல. யாருக்கு என்ன பயம் இருந்துச்சு? நபிக்கு என்ன சரி நடந்துடுமோ தெரியாத கவலை இருந்துச்சு. அல்லாஹ் சொன்னான், நபி சொல்றாங்க, நபி சஹாபா அவருடைய தோரை பார்த்து, லா தஹ்சன், கவலைப்படவான, எனக்கு கொண்டு நடக்க மாட்டா. உயிருக்கு நபிக்கு அவுலா. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா தந்த உயிரை விடவும் நபியை நேசித்தாங்க. அல்லாஹ் சொல்லிக்கோணும், இன் யகூல் லிசாஹிபிஹி லா தഖஃப், இல்ல அவங்க பயப்படல. உயிர் இந்த உயிரிக்கிறே ஒன்றோ இப்ப போகும், ஒன்றோ இன்னும் 50 வருஷத்துக்கு பிறகு போகத்தானே செய்யும். பாப்ப ஈக்க போகலையே, எப்ப போகணும் என்ன, இப்ப போகணும் என்ன, அப்ப போகணும் என்ன, போகத்தான் போகுது. ஆனா நல்லா போகணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா? போகத்தான் செய்யும். ஒரு நாள் நிக்க போறல. எங்கேயுமே துவா கேட்கல, அல்லாஹ் என்ன மௌத்தாக்காதேன்னு சொல்லி கேட்கணுமா? மௌத்தாக்காதேன்னு துவா கேட்கல, மௌத்தாகத்தான் செய்யும். ஆனா எப்படி கேட்கணும்? அல்லாஹும்ம பாரிக் லி ஃபில் மௌத், எல்லாம் மௌத்தாக்கி வச்சிரு, மௌத்த பரக்கத்தாக்கி வச்சிரு.
வேதனையாக்கி வச்சது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா குகைக்குள் இருந்து கொண்டு கவலைப்பட இல்லை, பயப்படல. என் உயிருக்கு என்ன ஆகும், நான் மூத்தான என்ன நடக்கும் இல்லை. அவங்களுக்கு ஒரே ஒரு கவலை என்னன்னு சொன்னா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன சரி நடந்துடப்படாது என்ற கவலை இருந்துச்சு. அந்த கவலையைத்தான் குர்ஆன் சொல்லுது, யகூலு லிஸாஹிபிஹி லா தஹ்ஸன், நீங்க கவலைப்படவானம், don't be sad. இந்த லா தஹ்ஸன் என்ற ஒரு வார்த்தைக்கு, இந்த ஒரு வார்த்தையை வச்சு ஒரு இமாம் கிதாப் எழுதியிருக்காரு. ஒரு வார்த்தை, இந்த ஒரு வார்த்தை, இது ஆயத்தல்ல, இது ஒரு ஆயத்தினுடைய ஒரு துண்டு, ஒரு வசனம். என்ன வசனம்? லா தஹ்ஸன், என்ன செய்வாரம்? கவலைப்படவானம், டேக் இட் ஈஸி, எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுப்போம். அதான் லா தஹ்ஸன். பாசிட்டிவாக திங்க் பண்ற ஆட்களுக்கு என்ன இல்லை, என்ன இல்ல, கவலை இல்லை, எல்லாத்தையும் பாசிட்டிவ் எடுப்போம். ஒரு ஆள் மௌத்தாயிட்டு ஓப்பா எல்லாருக்கும் மௌத் இருக்குது, மௌத்தாகத்தானே செய்வோம். எப்பயோ ஒரு நாள் போகணும், இங்கே போய்த்தாரு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹும்ம அஜ்ரினி மின் முஸீபத்தி வ அக்லிப்னி கைரன் மின்ஹா. இந்த இஸ்லாத்தில் இந்த தீன்ல உள்ள அழகு என்னன்னு சொன்னா, எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவா திங்க் பண்ணு. ஒரு ஆளுக்கு இந்த பேப்பர்ல இருந்துச்சு, ஒரு ஆள் பிறந்திருக்கிறார், ரெண்டு கையும் இல்லை, ரெண்டு காலும் இல்லை. பேப்பர்ல ஒரு போட்டோ போட்டு, ரெண்டு கையும் இல்லை, ரெண்டு காலும் இல்லை, போன். அவரை பீச்ல ஸ்விம் பண்றார், பீச்ல குளிச்சார். அப்ப நான் நினைச்சேன் இவர் மேற்கத்திய உலகத்துல பிறக்க போயிட்டு அப்படி போயிட்டாரு. எங்க ஊர்கள பிறந்தது நினைக்கும் வானம் பாத்திக்க மாட்டாரு, பாத்திக்க மாட்டாரு. அவர் என்ன வேலை நீக்கும், கூட்டுடைய சிலம் மட்டும்தான் தெரியுமா இருக்கு. இதுதான் எங்களுக்கும் அவ்வளவு வித்தியாசம். ஆனா இஸ்லாம் எங்களுக்கு பாசிட்டிவா டீச் பண்ணது. அப்படிப்பட்ட ஒத்தரை நீங்க கண்டா நாங்க என்ன செய்யணும்? ஐயோ பிரதாகமே இல்ல, அது நீங்க பாசிட்டிவா எடுங்க. அவங்க டிஃபரெண்ட் ஏபிள் பீப்பிள், அந்த வித்தியாசமான டேலண்ட் அவங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. நாங்க என்ன துஆவோம் தெரியுமா? அது நாங்க பாசிட்டிவா எடுத்தோம் தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி, அல்லாஹ் இவரை எதற்கொண்டு சோதித்தானோ அதற்கொண்டு என்ன சோதிக்காம என்ன நல்லக படைச்சானே அவனுக்கு எல்லா புகழும். அதுல பாசிட்டிவ் திங்கிங், அதுல பாசிட்டிவ் திங்கிங். வாழ்க்கையில ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, அந்நபியு அவுலா பில் முஃமினீன், அந்நபியு அவுலா பில் முஃமினீன். முஃமின்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயிரை காட்டிலும் மிகவும் மேலானவர், முன்னுரிமை பெற்றவர் என்றதில் யாருக்குமே டவுட் இல்லை, யாருக்குமே டவுட் இல்லை. அப்ப அபூ யஸீத் முஸ்தாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மிகப்பெரிய ஒரு மகான், அவர்களை பற்றி நிச்சயம் வந்திருக்கிறது. அப்ப ஒரு நாள் ஒரு சஹாபி 23 வருட காலம் சஹாபியாக இருந்தவர். எத்தனை வருஷம்? 23 வருட காலம். அப்படி சொன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு 23 வருஷம் சஹாபியா இருக்கல்ல, அவர் இஸ்லாத்துக்குள்ள வந்தது 3 4 5 தான். அப்ப என்ன நடக்கும்? ஷார்ட் பீரியட். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு 23 வருஷம் சஹாபி, அலி ரலியல்லாஹு அன்ஹு 23 வருஷம் சஹாபி, ஹஜ்ரத் அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு 23 வருஷ கால சஹாபி. அந்த பாக்கியம் யாருக்கு இருக்குது? ஸலாத் வைக்கிறாங்க ஷார்ட் பீரியட். خالد بن وليد رضي الله تعالى 2 வருஷம் சஹாபி, 2 வருஷம். இக்ரிமா رضي الله تعالى عنه 2 வருஷம் சஹாபி. ஃபத்ஹ் மக்கா இஸ்லாமில வந்தாங்க. இதுக்கு ஃபத்ஹ் மக்காவுக்கு பிறகு நபி மௌத், ஃபத்ஹ் மக்கா ஹிஜ்ரி 8ல, ஹிஜ்ரி 8 ரமலான்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானாங்க ஹிஜ்ரி 11ல. கிட்டத்தட்ட 3 வருஷம் கேப். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கைபருக்கு போய் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, பீரியட் கிட்டத்தட்ட 4 வருஷம். 23 வருஷ காலம் சஹாபியா இருந்த ஆட்களுடைய பட்டியல் கொஞ்சம் கொஞ்சம். அது அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா 23 வருஷ காலம் சஹாபியா இருந்தவர். அவங்களுக்கு பேர் சாஹிபுன் நஅல், செருப்புக்கு சொந்தக்காரர். யாருடைய செருப்பு?
ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய செருப்புக்கு அவங்க சொந்தக்காரர். சாஹிபுல் விசாதா, அந்த உட்கார்ற இருக்கிறே அந்த என்ன சொல்றதுக்கு போல் அது அவங்க கைதான் இருக்கும். நபியார சாலி உட்கார்ந்து விடுவாங்க. அவங்களுக்கு அனுமதி இருந்து வீட்டுக்குள்ள அனுமதி இல்லாம புகையிடும். வீட்டுக்கு ஒரு சேர்ந்த ஏரியாவுக்கு அனுமதிக்கு இல்லாம புகையிடும். யாருக்கு அனுமதி? அவங்க சொல்றாங்க நபியுடைய வஃபாத்துக்கு பிறகு இந்த அபூ யஸீத் முஸ்தானியை காண்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கண்டோன்னே சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமான வார்த்தை சொன்னாங்க, யா அபா யஸீத், ஏ அபூ யஸீத் அவர்களே, அவருடைய புனைப்பெயர், லவ் ரஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா அஹப்பக் வலா அவ்ஸஅ லக ஃபில் மஜ்லிஸ் வமா ரஅய்துக இல்லா ذكرத்துல் முஹ்பிதீன். சொன்னாங்க, அபூ யஸீத், உன்னை காணும் பொழுதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருகிறது. உன்னை மட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிருப்பாங்க என்றிருந்தால் உன்னை நேசித்திருப்பாங்க. இதான் உண்மையான அன்பு. உன்னை கண்டா கண்டிருந்தாங்கன்னா நபி சொல்லுவாங்க நேசித்திருப்பாங்க. நாங்க இப்ப உள்ளத்துல கையெழுத்து கேட்டு பார்க்கணும், என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன இப்ப கண்டா நேசிப்பாங்களா? இரண்டாவது சொன்னாங்க, அது மட்டுமல்ல, வல அவ்ஸஅ லக ஃபில் மஜ்லிஸ், நபியுடைய சபையில உங்களுக்கு என்று சொல்லி குறிப்பிட்ட இடத்தை வச்சிருப்பாங்க. உங்களுக்கு குறிப்பிட்ட இடத்தை ஒதுக்கியிருப்பாங்க. உங்களை காணும் பொழுதெல்லாம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே முஹ்பிதீன் என்று சொல்லி ஒரு கூட்டத்தை பத்தி, அந்த கூட்டம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருவதுன்னு சொன்னாங்க. அதனால நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்க என்ன செய்யணும், அவர்களுடைய அவர்களுக்கு என்ன செய்யணும்? ஒன்று, எங்களுக்கு அவங்க ரோல் மாடல். இரண்டாவது, குர்ஆன் சொல்லுது, வஇன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன், உங்களுக்கு மத்தியில ஏதாவது கருத்து முரண்பாடா, ஏதாவது பிரச்சனையா, அல்லாஹ் ரசூலின் பக்கமா மீளும். நபியில காலத்தில் எப்படி அல்லாஹ் என்ன சொல்றான்? இவ்வளவுதான், ஆகிவர் முடிச்சு. அல்லாஹ் என்ன சொல்ற, ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அவனோட வாழ்க்கை என்ன குர்ஆன் சொல்லுது. இதற்கு பிறகு குர்ஆன் சொல்லுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஒன்ற தீர்ப்பு செஞ்சதுக்கு பிறகு ஒரு விதத்தை ஜட்மெண்ட் வந்து இப்படித்தான் நாங்க இப்ப பார்க்கிறோம், நபியினுடைய வாழ்க்கையில் இப்படித்தான் இருந்துச்சு என்று சொல்லி ஒரு ஜட்மெண்ட் கிடைச்சதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன செய்யலாம் தெரியுமா? பெல்ட்டி அடிக்கலாம். என்ன செய்யலாம்? பெல்ட்டி அடிக்கலாம். இதைத்தான் சொல்றான், ஃபலா வரப்பிக, ஃபலா இல்லை வரப்பிக, உங்களுடைய ரப்பின் மீது சத்தியமாக அல்லாஹ் சத்தியம் பண்றான். வரப்பிக, நபியே நாயகமே, உங்களுடைய ரப்பின் மீது சத்தியமாக, லா யுமினூன, அவர்கள் முஃமின்களாக மாட்டார்கள். எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும், அவர்களுக்கு முன்னால் அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு உங்களை ஹாக்கிமாக, உங்களை ஜட்ஜாக ஆக்கி உங்களை தீர்ப்பு அவங்க ஏற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அவங்க முஃமின்களாக மாட்டாங்க. அது மட்டுமல்ல, தீர்ப்பை ஏற்றுக்கொள்வோம் வேணும். சுப்ரீம் கோர்ட்லயே தீர்ப்பு வருகிறது, நாங்க தீர்ப்பை ஏற்றுக்கொள்வோம். என்ன செய்வோம்? அந்த வெளியே வந்து என்ன செய்ய? சல்லிக்காரனுக்கு எல்லாம் அப்படித்தான், சல்லி பக்கத்து தான் தீர்ப்பு வரும். நாங்க சொல்லிக் கொள்றது. அல்லாஹ் சொல்ற அப்படி அல்ல. சும்ம லா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம், சும்ம லா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜ், அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேணும். எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? மன திருப்தியோடு ஏற்றுக்கொள்ளணும். என்ன செய்ய அல்லாஹ் சொல்லித்தானே, என்ன செய்ய நாங்க உபே பண்ணித்தானே ஆகணும். இது கங்களை பேசினா கழுத்து பைத்திருமே, இது கங்களுக்கு பேசுறது என்று சொல்லக்கூடிய தன்மையிலே அல்ல. எந்த அளவுக்கு என்றால், சும்மலா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜ், உள்ளத்தில் எந்த விதமான கசடு குரோதம் ஒன்றுமே இருக்கக்கூடாது. இது சரி, அதை ஏற்றுக்கொள்றேன். நூற்றுக்கு நூறு அதுக்கு முன்னால சப்மிஷன். இது வந்தால்தான் நீங்கள். இப்ப இந்த ஆயத்தையும் நான் எந்த வாழ்க்கையில் வச்சு பார்த்து நான் எனக்கு முடிவு செஞ்சு போடுறேன். நான் யார்?
உங்களுக்கு நீங்க இந்த ஆயத்தையும் எந்த சொந்த வாழ்க்கையையும் நான் வச்சு பார்த்து நான் எனக்கு முடிவு செஞ்சு கொள்றேன். நான் யாரு? எங்க பேரண்ட்ஸ் ரைட்ஸ் பூர்த்தியாக்கிட்டேனா? என் வைஃப் டியூட்டியை ரைட்ஸ் பூர்த்தியாக்கிட்டேனா? என்ன இன்லோஸும் செய்ய வேண்டிய செஞ்சுட்டேனா? என் சொசைட்டிக்கு செய்ய வேண்டியதை நான் செஞ்சுட்டேனா? நபியினுடைய ஜட்மெண்ட் இருக்குது, தீர்ப்பிக்குது. நான் என்ன செய்யணும்? எல்லாத்தையும் நான் செய்யவும் வேணும். அது ஒரு புதரிங்க செய்யவும் வேறாது. புதரி அல்லது ஒரு என்ன பாரம் சும்மா இல்ல. 100% சுத்தமான மன திருப்தியோட எதுவா அந்த வாழ்க்கை சொன்னேன். ஒரு கவுன்சிலிங் செஞ்சேன் பள்ளியில. ஒரு ஃபேமிலியில சரியான பிரச்சனை. ஒரு உம்மா அவ சொல்றா, ரொம்ப வயசாளி பொம்புல, கிட்டத்தட்ட ஒரு 85-88 வருஷத்தை பாஸ் பண்றாவ. அவ சொல்றா, எனக்கு ஒரே ஒரு ஆசைக்கு இந்த துனியாவுல, இந்த ஆசையை நீங்க தான் பூர்த்தி செஞ்சு தரணும்டா. என்னன்னு கேட்டா, என்ன மவன்மார் 2 பேர் பேசுறாங்க இல்ல, இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து கொண்டு மொத்தாகணும். யார விருப்பம்? யார விருப்பம்? அன்பானவர்களே, சொத்து கேட்கல, சல்லி கேட்கவும் இல்லை. நீங்க 2 பேரும் ஒத்துமையாயிக்கணும். சின்னத்துல எப்படி ஒத்துமையா இருந்தீங்களோ இதே மாதிரி ஒத்துமையை நான் பார்க்க விரும்புறேன். யார் சொல்றா? உன்னோட விருப்பம். சரி, என்ன செய்ய? நானாவை கூப்பிட்டேன், தம்பியை கூப்பிட்ட முந்தி நான் சொன்ன, நானாட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்க. அவர் விருப்பம். யார் விருப்பம்? தம்பி ரவி. சொல்ல போட்டு நான் விருப்பம், ஆனா நான் போன என்னை ஏற்றுக்கொள்வாரா? யாரு? நானாவை கூப்பிட்டு சொல்லுவோம். நானாவை கோல் போட்டேன், நானாவை வச்சேன். சும்முள்ளாக்கள் அல்ல நான் சொல்றது. இவங்க ஒரு அமைப்புல முன்னுக்குள்ளவங்க, ஒரு அமைப்புல பெரிய முன் சப்புலின்னு வச்சக்கூடியவங்க. கூப்பிட்டு சொன்ன, நீங்க வாங்க, உங்களோட தம்பி உங்களோட உமா இப்படி எல்லாம் நீக்குது, சப்தம் நீக்குது. அவர் சொன்ன வார்த்தை தெரியுமா? எங்கட குடும்பத்துக்கு ஒரு மரியாதை உண்டிக்கணும். நாங்க ஒரு ஸ்டேட்டோட வாழ்ற ஆக்கள். இதெல்லாம் சும்மா நாங்க கையை தூக்கினது, தம்பி கிட்ட மன்னிப்பு கேட்கறது, தம்பி மன்னிப்பு கேட்டா நாங்க மன்னிச்சு கொள்றது, இதெல்லாம் பேசுற ஊர் என்ன சொல்லுங்க? எங்களுக்கு ஊர் என்ன சொல்லும்? எங்களை முகத்துல காரி துப்புவாங்க ஊர். நான் சொன்னேன் அவருக்கு, உங்களுக்கு ஒன்றோ முகத்தில் ஊர் காரித்து போகணும், அல்லது மாறுத்த முகத்துல காரித்து போகணும். அல்லாத நபி காரித்து போகணும். பேசக்குள்ள இப்படி, செய்யக்குள்ள இப்படி. பேசக்குள்ள பேசுறா சல்வாசல மன்னிச்சாங்க. தந்த மகள் மனைவி மீது 11 சொன்னவனே மன்னிச்சாங்க. தந்த மகள் ஜெயிலத கொண்டவனே மன்னிச்சாங்க. தந்த கழுத்தில் ஒட்டகத்தில் அழுகிய பரல பொருள் போட்டதே மன்னிச்சாங்க. இது பேசக்குள்ள கேனப்பட்ட மெகமாய் கர்ணப்பட்ட மெகமாய் பரவானம். இது நிபாத்தனம், இது நயவஞ்சகத்தனம், இது ஹைப்பா. இது வந்து கூடாது. எதை பேசுறோமோ இதை வாழ்க்கையில கொண்டு வாங்கோ. எதை செய்ய முடியாத பேசவானம், இதை செய்ய முடியாத பேசவானம். சொந்த தம்பிய, சொந்த ஞானவ, சொந்த மாப்பவ, சொந்த மனைவிய, சொந்த இன்லோச, எங்க சொந்த பக்கத்துட்டுக்காரன என்னால மன்னிச்சு நான் அவனுக்கு ஒரு நல்ல முஸ்லிமாக இருக்க ஏலாண்டா நான் யாருக்கு வர முஸ்லிமாக போறேன்? எங்க மனைவிடத்தில் நான் ஒரு நல்ல முஸ்லிம் இல்லாண்டா உலகத்தில் எங்கே இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாள். என்ன சொல்லுது? தந்த குடும்பத்தில் நல்லவன் தான் அல்லாஹுடைய பார்வையில நல்லவன். எனவே வாழ்க்கையில நபியை நாங்கள் நேசிக்கிறோம் என்ற அர்த்தம் வெறுமனே நபிய ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கையில விஷயங்களை பாடுறதல்ல. அது பாடுவோம், புகழ் பாடுறது, அதை பத்தி பேசுறது, அதை பத்தி கலைக்கிறது, அதை பத்தி எழுதுறது, அதை பத்தி விரிவாக பேசுறது, மேலே பேசுறது, எல்லாத்திலுமே பேசுவோம். இருக்கக்கூடிய நவீன இருக்கக்கூடிய அத்தனை
எலக்ட்ரானிக் மீடியாவை பாவிப்போம். பாவித்து பேசினாலும் கூட அன்புக்குரிய சகோதரர்களே, அது ஒரு அடிஷனல் இன்கான் இல்லாம பர்பஸ் என்னன்னு சொன்னால் எங்களோட வாழ்க்கையில அவங்களோட வாழ்க்கைக்கு அவங்களோட வாழ்க்கை வச்சாகும். அவங்களோட வாழ்க்கைங்கிற வாழ்க்கை வச்சு என்ன செஞ்சாங்களோ அதை நான் செய்ய போறேன். ஆயத்தமுகம் இன்ஷா அல்லாஹ். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். முஸ்லிம்களுக்கு முஃமின்களுக்கு அவருடைய உயிரை விடவும் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னுரிமை பெற்றவர்கள், முன்னுக்கு இருக்கக்கூடியவர்கள். எனவே ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில பழகிக்கொண்டோ. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்தாங்க, வந்து சொன்னாங்க, நபியை பார்த்து, யா ரசூலல்லாஹ் வல்லாஹி லஅன்த அஹப்பு இலைய மின் குல்லி ஷைஇன் இல்லா மின் நஃப்ஸி. சஹாபாக்கள் எப்பவுமே நயவஞ்சகத்தனம் இல்லை, இருக்கிறபடி பேசுவாங்க, உள்ளத்தை உள்ளபடி சொல்லுவாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் மீதானையாக என்னுடைய உயிரை விடவும், உயிரை தவிர எல்லாவற்றை விடவும் நீங்க எனக்கு ஆக விருப்பமானவங்க. ஆனா ஏண்ட உயிரை தவிர, ஏண்ட உயிருக்கு பிறகுதான் நீங்க. யார் சொன்னாங்க? யாரு? உண்மையத்தானே சொல்லணும், உண்மையத்தான் சொல்லணும், பொய் சொல்ல. ஒரு ஆள்கிட்ட போய்த்து நாங்க ஒரு மருந்து வாங்க, டாக்டர் மருந்து வாங்க, என்ன சொல்லணும்? போய்த்து டாக்டரோட மருந்து வாங்கணும், என்ன சொல்லணும்? போய்த்து நல்ல சொரிச்சல், டாக்டர் கேட்கிற சொரிதான்னு சொல்லி என்ன சொல்லுவீங்க? இப்ப சொரிஞ்சா சென்னா மானம் வைத்திருப்பா. இப்ப மானம் வைத்திருப்பேன், இப்ப என்ன சொன்ன? இதெல்லாம் தான் நீக்குது, பிரச்சனை இல்லை, எந்த சிக்கலும் இல்லை. டாக்டர் ஒன்றை போயிட்டு நீங்க வெட்கப்பட்டா என்ன பேசுவீங்க? மாத்தி பேசுவீங்க. அவர் மறந்த மாத்தி எழுதுவாரு. இப்ப என்ன நடக்கும்? குளிச்ச போயிட்டு சேத்த பூசி வாங்க, காசு கொடுத்து மருந்து வாங்கிட்டு வாரீங்க, மருந்து வாங்கல காசு கொடுத்து நோயை வாங்கிட்டு வாரீங்க. அப்படி நடந்துச்சு சம்பவம் உண்டு. ஒருத்தருக்கு ஒரு வகையான நோய், அவர் போயிட்டு மருந்து எடுக்க டாக்டர்கிட்ட போயிட்டு என்னமோ சொன்னாரு. அவர் டாக்டர் அதை ஒப்பாசிட்டா விலகிட்டாரு, மறுபக்கம் விலகிட்டாரு. அப்ப அவர் டாக்டர் மத்த மருந்து கொடுத்தாரு. இப்ப இருக்கிறத கூட்டுறதுக்கு, கொடுத்த மருந்து இருக்கிற நோயை குறைக்கிறதுக்கு எழுதுகிறேன். அவர் சொன்னபடி இதே மாதிரி தான் ஒரு ஆளுமிடத்தில் போயிட்டு ஒரு பிரச்சனையை சொல்லக்குள்ள, ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு தந்த பிரச்சனை சொல்லக்குள்ள எதையுமே முழுங்கவானும், இருக்கிறபடி உண்மையை சொல்லும். அதனால சொல்லப்பட்டது, ஒரு டாக்டர் ஒரு ஆலிம் அமானிதமுடையவங்க, அமானிதமுடையவங்க. ஏன்? எத்தனையோ ரகசியம் தெரியும், எத்தனையோ டாக்டர்மாருக்கு எத்தனையோ பெண்களுடைய இருக்கக்கூடிய சிக்னஸ் தெரியும். இதை வெளியே பேசக்கூடாது. ஒரு ஜனாதா குளிப்பாட்டக்கூடியவர் அமானிதமுடையவர், ஜனாதாவை குளிப்பாட்டிட்டு வந்து ஒரு நாளும் கெட்டல் பேசக்கூடாது. ஒரு ஆள் மஷூரா கேட்டு வந்தாரு, அபிப்பிராயம் கேட்கிறார், ஒரு நாளும் கெட்டல் பேசக்கூடாது. அவர் உண்மையை சொல்லுவாரு. சொல்றாங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா, யாரோ சொல்ற உண்மையான ஸ்டேஜ் பிடித்தான். வல்லாஹி வல்லாஹி லஅன்த அஹப்பு இலைய மின் குல்லி ஷை. எல்லா வஸ்துக்களை விடவும் நீங்க எனக்காக விருப்பமானவங்க. ஆனா இல்லா நஃப்ஸி, ஏண்ட ஆத்மாவை தவிர. நான் ஏண்ட ஆத்மாவை தான் கூட நேசிக்கிறேன். அப்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யா உமர், உமரே உன்னுடைய ஈமான் பூர்த்தியாக மாட்டாது. ஹத்தா அகூன அஹப்ப இலைக மின் நஃப்ஸிக், உங்களுடைய உயிரை விடவும் நான் உங்களுக்கு பிரியமானவராக ஆகாத வரையில நீங்க முஃமினாக மாட்டீங்க, உங்களுடைய ஈமான் பூர்த்தியாக மாட்டாது என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபியை பார்த்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் வல்லாஹி லஅன்த அஹப்பு இலைய மின் குல்லி ஷைஇன் ஹத்தா நஃப்ஸி, என்னுடைய உயிரை விடவும் நான் உங்களை இப்ப நேசிக்கிறேன், இப்ப நேசிக்கிறேன். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்-நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இரண்டாவது வஅஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அந்தஸ்தில உயர்ந்தவரோ இதே போல அவருடைய மனைவிமாரும் அந்தஸ்தில உயர்ந்தவங்க. ஒரு நாளும் தரம் குறைச்சு பார்க்க இயலாது.
வஅஸ்வாஜுஹு அவருடைய மனைவிமார்கள் உம்மஹாத்துஹும் இந்த முஃமின்களுடைய யாரு தாய்மார்கள். திருமணம் முடிக்கிறது ஹராம், திருமணம் முடிக்கிறது ஹராம். தனி சட்டம் இருக்கிறவங்களுக்கு. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா 18 வயதுல விதவையாக மாறினாங்க. திருமணம் முடிக்கிறது ஹராம், முடிக்கலாது. ஏன்? இன்றைக்கு நபியினுடைய மனைவியாக இருந்த ஒருவர் நாளைக்கு எந்த மனைவியாக ஆகலாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த மனைவிமாரையும் கண்ணியமாட்ட வச்சாங்க. ஒவ்வொருத்தரும் பார்க்கணும், ஏண்ட மனைவி நான் மௌத்தானத்துக்கு பிறகும் கண்ணியமாட்டம் இருக்கணும். யாரும் கையை நீட்டக்கூடாது, யாரும் கெட்ட ஒன்றுக்கு நாடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகக்குள்ள ஏழையாக மௌத்தாக. நான் பலமுறை சொல்லிக்கிறேன், 9 மனைவிக்கு 9 செப்பரேட் ஹவுஸ், 9 மனைவிக்கும் தனி வாகனம், 9 மனைவிமாருக்கும் ஒரு வருஷத்துக்கு தேவையான பைத்துல் மால் இருந்து என்ன நிதி. ஒவ்வொரு வருஷம் ஒரு மாசத்துக்கல்ல, ஒரு வருஷத்துக்கு. நாங்க எல்லாருமே சொல்றது ஆரம்ப ஹதீஸ். இந்த ஹதீஸ ஆரம்பத்தில் வயிற்றுல கல்ல கட்டினாங்க, ஆரம்பத்தில் 3 மாசம் பெரியல்ல, 6 மாசம் இப்படி எல்லாம் உண்மைத்தான், சந்தேகம் இல்லை. அந்த கட்டம் வந்தா பொறுத்துக் கொள்வோம். ஆனா மௌத்தாகக்குள் அப்படி மௌத்தாகல. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஊடு, தனித்தனி ஊடு. எந்த அளவுக்கு தனி ஊடு சொன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தான சந்தர்ப்பத்தில் அந்த வீட்டுக்குள் அடக்கம் செய்யறதுக்கு யாருக்கு அனுமதி கேட்டாங்க? ஆயிஷா அனுமதி கேட்டாங்க. இது உங்களோட ஊடுமா, உங்களோட வீட்டுள்ளுக்கு நான் வந்து அடக்கம் செய்ய நீங்க அனுமதி தந்தா தான் வருவேன் சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த மௌத்துக்கு பிறகு ஜனாசாவை கஃன் செஞ்சு வீட்டுக்கிட்ட கொண்டைத்து ஜனாசாவை வெளியே வச்சுக்கொண்டு அனுமதி கேளுங்கோ. உமர் வீட்டுக்குள்ள வர அனுமதி கேட்கிறாரு. ஏன்? இப்ப சில கட்டங்கள்ல வெக்கத்துல ஹாமண்டு சொல்லிக்கோ, மேலும் அது அவட ப்ராப்பர்ட்டி, அதுக்குள்ள நான் பேச்சு சேரக்கூடாது, அனுமதி இல்லாம. ஒவ்வொரு மனைவிக்கும் தனித்தனி வீடு கொடுத்தாங்க. நான் பழைய ஒரு பயான்ல சொல்லியிருக்கிறேன், நபி ஸல்லல்லாஹு மனைவிமார்கள் 9 பேர் இருந்தாங்க மௌத்தாகக்குள்ள. 9 பேர், 9 மனைவிமார் இருந்தா மௌத்தாகக்குள்ள. 9 பேர்ல 8 பேர் வந்து அரபு நாட்டு பொம்பளைகள். 8 பேர் எங்க பொம்பளைகள்? அரபு நாட்டு பொம்பளைகள். ஒரு பொம்பளை அரபு பேசினாலும் அவ அரபி அல்ல, அவ ஈஜிப்சியன். எங்க? ஈஜிப்ட் வந்துட்டு அரபு நாடு அல்ல. அவங்களோட லாங்குவேஜ் அரபுன்றதுக்கு என்ன, அவங்களோட மொழி வேற மொழி. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த ஊரை கைப்பற்றிய சந்தர்ப்பத்தில் மக்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க. இஸ்லாத்துக்குள்ள வந்ததுமே தந்த மொழியையும் அரபாக மாற்றிக் கொண்டாங்க. அவங்களுடைய நேட்டிவ் லாங்குவேஜ் அரபல்ல. ஆனா இன்றைக்கு இந்த உலகத்தில் மிஸ்ருடைய அரசாங்கம், மிஸ்ர் நாட்டுடைய கவர்மெண்ட் அரபு மொழிக்காக வேண்டி ஒதுக்கக்கூடிய பணத்தில் ஒரு 10% கூட இந்த கல்ஃப் கண்ட்ரியில் உள்ள எந்த ஒரு கண்ட்ரி ஒதுக்கிறது. இந்த இலங்கைக்கு கிட்டத்தட்ட தேசத்துல் அஸ்ஹர் என்று சொல்லி, இந்த அஸ்ஹர் மிஷனரி மிஷன் என்று சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு பெரிய சேவை செய்யறாங்க. பெரிய உலமாக்களுடைய ஒரு கிட்டத்தட்ட 20-25 ஸ்காலர்ஸ் ஒவ்வொரு வருஷமும் அனுப்புவாங்க. வருஷம் ஒரு வருஷம் 2 வருஷம் தங்கி நிற்பாங்க. மதரசாக்கள் அரபு பாடம் இருக்கிறாங்க. எனவே நான் என்ன சொல்லுவாங்க சொன்னா, மாரித்துல் குப்திய்யா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு எங்கிட்டு பொம்பளை, ஈஜிப்சியன் பொம்பளை. அப்ப ஈஜிப்சியன் பொம்பளை வந்துட்டு அந்த பச்சை பசுமைகள்ல வளர்ந்தவர். ஏன்? அது ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்ட். இது மிஸ்ர் வந்து அக்ரிகல்ச்சரல் லேண்ட். எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் நைல் நதியினுடைய பசுமையை பார்க்கணும். நான் பார்த்திருக்கிறேன், புரிஞ்சு சொல்லியிருக்கிறேன். கோவா எத்தனை கிலோ? 5 கிலோ கோவா. ஒரு கோவா எத்தனை கிலோ? 5 கிலோ. ஒரு வெங்காயம் வந்து எடுத்து ஒரு ஒடியல் எடுத்துக்கொண்டா கிட்டத்தட்ட 1 கிலோ. அந்த அளவுக்கு பரக்கத். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு. அது பரக்கத்து செய்யப்பட்ட பூமியில் ஒரு பகுதி. அது நைல் நதியில பரக்கத்துக்காங்க. அப்ப அந்த ஊர்ல இருந்து ஒரு பொம்பளைய கல்யாணம் முடிச்சாங்க. அவ கல்யாணம் முடிச்சா அவ எப்படி ட்ரீட் பண்ணணும்? இந்த 8 பேருக்கும் மஸ்ஜித் நபவியை சுத்தி தான் கொடுத்தாங்க. மஸ்ஜித் நபவியை சுத்தி 8 பேருக்கு. ஏன்? அவங்க பாலைவனத்தில் வளர்ந்தவங்க, டெசர்ட்ல வளர்ந்தவங்க, பாலைவனத்தினுடைய கலாச்சாரத்துக்கு ரொம்ப விருப்பமானவங்க. அவங்களுக்கு அது ரொம்ப ஹபிட்டா இருந்துச்சு. ஆனா
பச்சை பசுமையான பசுமைகளை பார்த்துட்டு வளர்ந்த ஒரு பெண்ணை கொண்டு அங்க உட்கார வச்சு பிடிக்கும் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 பேருக்கும் அந்த மதீனா முனவ்வராவுல மஸ்ஜித் நபவியை சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல 8 பேருக்கு வீடு கொடுத்துட்டு கடை 9 அவருடைய இன்னொரு மனைவி மாரியத்துல் குர்தியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு வீடு கொடுக்கும் பொழுது அவாலி என்று சொல்லக்கூடிய மதீனாவுடைய பச்சை பசுமையான பூமியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க. சும்மா யோசிக்கணும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த மனைவிக்கு செஞ்சது போல நாங்களும் என்ன செய்யணும்? எனக்கு மௌத்து வந்தாலும் என்ற மனைவி ரோட்டுக்கு வரக்கூடாது. இந்த அநேகமான இடங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்தா ஹஸ்பண்ட் மௌத்தாகிட்டாரு, ஹஸ்பண்ட குடும்பம் வந்துடுவாங்க வீட்டுக்கு, மைனி வந்தா வரத்தால் தானே நீங்க போங்க நீங்க போங்க, நான் உங்களுக்கு 100 கேஸ் பட்டியல் போட்டு காட்டுவேன். தம்பிமாருக்கு நானாண்ட ஒருத்தர் இருந்த தெரியும். எப்ப மௌத்தானது பிறகுதான் ஓடி வாரது நானோட சொத்தலையா நாங்க பாதுகாக்கணுமே. நான் ஒரு கேஸ் செஞ்சேன். ஒரு மௌத்து ஜனாதா உண்டு, சின்ன வயசுல மௌத்து ஆகிட்ட, 45 வயசுல மாப்பிள்ள மௌத்து, பெரிய சொத்து, புள்ள 2 இருக்குது. மௌத்தான மையத்துக்கு ஒரு ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள, ஒரு உம்மா ஒரு மனைவி, சொத்து பிரிச்சோடும் பிரிச்சு கொடுத்த இப்படித்தான் பிரிச்சோம், இப்படித்தான் வரும். மனைவிக்கு வருது 12.5 வீதம். எத்தனை வீதம்? 12.5%. அப்ப 12.5% தான் கிட்டத்தட்ட சொத்த மொத்த அசட்ல இருந்து 12.5% மொத்த சொத்து ஒற்று மொத்தமான அசட்ல இருந்து அது எத்தனையோ மில்லியனுக்கு மேல மிளக்குது. அப்ப அந்த சபையில் இருக்கக்கூடியவங்க புத்திஜீவிகள், அவங்களுக்கு திங்க் டேங்க்ஸ், சும்மா அப்படி வெல் குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ். அவங்க கேட்கிறாங்க, she is not, அது சொல்லிக் கொள்ளையில அவங்களுக்கு, she is not from among us. எப்படி அதான் இப்ப எங்கள்கிட்ட இருந்து இல்ல தானே, இவ்வளவு கொடுக்கணுமா? யார் கேட்கிறது? இது கேட்கிறது. அவ பேச்சு இன்னும் மொத்தம் கல்யாணம் முடிச்சா இவங்களுக்கு என்ன பதில்? அவங்களுக்குள்ள பதில் நான் சொன்னேன், பிரதர் சொன்ன யாமச்சுக்கோங்க, இது நான் கொடுத்ததோ நீங்க கொடுக்கிறதோ, இது அல்லாஹ் கொடுத்தது. இதை நீங்க கொடுத்தா அவ எடுத்துக்கொள்வா, கொடுக்க இல்லைன்னா அவட சொத்தை நீங்க திருடி வச்சு கொடுக்கிறீங்க. நீங்க கொடுத்தா எடுத்துக்கொள்வா, அது அவட சொத்து. கொடுக்க இல்லைன்னா உங்களோட சொத்தா மாறாது. அது யாரு சொத்து? அது அவட சொத்து. இந்த சொத்து உங்கள்கிட்ட இருக்கும் காலம் எல்லாம் இது உங்களுக்கு ஹராம். எப்ப சொல்லி திருப்பி கொடுக்கணும்டா சும்மா திருப்பி கொடுக்கிறாரு. இதனால ஏன் பண்ணப்பட்ட ப்ராஃபிட்டும் 100% கொடுக்கணும். எதனால இல்ல யாமிச்சுக்கோங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகக்குள்ளேயே தன் ஒவ்வொரு மனைவிக்கும் வீடு கொடுத்திருந்தாங்க, தன் ஒவ்வொரு மனைவிக்கும் வாகனம் கொடுத்திருந்தாங்க, வாகனத்தோட தான் வாழ்ந்தாங்க. இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு தேவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் நடத்தாட்டு இருக்கிறாங்க. எனவே அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹு, நபிகளுடைய மனைவிமார்கள் எங்களுடைய தாய்மார்கள், எங்களுடைய தாயை நேசிப்பது போல, தாயினுடைய மானத்தை பாதுகாப்பது போல, தாயினுடைய கண்ணியத்தை பாதுகாப்பது போல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுடைய கௌரவத்தையும் கண்ணியத்தையும் கட்டாயமாக நாங்கள் பாதுகாப்போம் என்ற விடயத்தையும் அல்லாஹ் இங்கு சுட்டிக்காட்டுகிறான். எனவே அவர்களை யாரையுமே திருமணம் முடிக்க முடியாது, திருமணம் முடிப்பதும் ஹராம். அவர்களுடைய கண்ணியத்தை பாதுகாப்பது கடமை. இதே போலத்தான் ஒரு பக்கத்தில் எனக்கு அவங்க தாயாக இருந்தாலும் மறுபக்கத்தில் அவங்க அஜ்னபியத்தான பெண்கள். ஒரு பக்கத்தில் தாய், திருமணம் முடிக்க கூடாது என்ற விடயத்தில் தாய், மானத்தை மரியாதையை பாதுகாக்க வேண்டும் என்ற விடயத்தில் தாயை போல. இன்னும் ஒரு சைட்ல அவங்க ஏங்கல்ல பார்த்தா அவங்க அஜ்னபியத்தான பெண்கள், அவங்கள பார்க்கலாம். என்ன செய்ய முடியாது? பார்க்கலாம். உம்மாண்டா தனியை போய் உட்காரலாம் வேணா, உம்மாண்டா என்ன செய்யலாம்? தனியை போய் உட்கார்ந்து பேசலுமே, அது செய்யலாம். திரைக்கு பின்னாலும் தான் கரைக்கவும் வேணும், தேவைக்குத்தான் பேசவும் வேணும். அல்லாஹ் சொல்றான் சஹாபாக்களை பார்த்து,
யாரை பார்த்து? என்ன உங்களை பார்த்தல்ல, அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் போன்ற சஹாபாக்களை பார்த்து சொல்றான், வைதா சஅல்துமூஹுன்ன மதாஅன் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப். ஏதாவது ஒரு தர்ம சங்கடம் ஒன்று வந்து அவங்கள்ட்ட பேய்த்த ஒரு விஷயத்துக்கு விளக்கம் கேட்கணும், தஃசீர் கேட்கணும், அந்த நபியுடைய காலத்தில் எப்படி இருந்துச்சு என்ற விஷயத்தை விளங்கணும் என்றா நீங்க அந்த பெண்களுடைய வீட்டுக்கு பேய்த்து திரைக்கு பின்னால் இருந்து கேளுங்கோ. யாருக்கு சொன்னது? யாருக்கு? சஹாபாக்களுக்கு. இதெல்லாம் இந்த சூரத்துல வருது, எல்லாம் நாங்க ஓதுற சூறால வருது, இப்ப சுத்த அஹ்ஸாப்ல வருது. வைதா சஅல்துமூஹுன்ன மதாஅன் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப். திரைக்கு பின்னால் இருந்துதான் கேட்கணும். அது உங்களோட உம்மா. திருமணம் முடிக்கிறது ஹராம், அவங்களோட மானத்தை மரியாதையை பாதுகாக்கிறது ஹராம். ஆனாலும் இந்த விடயம் வரக்குள்ள நீங்க திரைக்கு பின்னுக்கு இருந்தான் கேட்கணும், திரைக்கு பின்னால் இருந்தா விஷயத்தை விளங்கணும். இந்த சஹாபாக்களுக்கு எத்தனையோ விடயத்துல டவுட் வரும். இந்த டவுட் வந்தா இந்த டவுட்டை கிளியர் பண்றது யார்கிட்ட போகணும்? இந்த பெண்களுடைய விடயம், குடும்ப வாழ்க்கை, குளிப்புடைய கடமைகள், குளிப்புடைய கடமைகள். சில ஹதீசுகளை வேறொத்தராலே ரிவாயத்து செய்ய இயலாது. யார் சொல்லணும்? அத ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா பெண் மனைவி தான் சொல்லணும். இப்படி நடந்துச்சு. குளிப்பு இப்பதான் கடமையாகும், இப்ப குளிப்பு கடமை இல்ல. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் பிரச்சனை வரும் பொழுது யார்கிட்ட போய் கேட்கணும்? உம்மஹாத்துல் முஃமினீன் போய் கேட்கணும். உங்களோட தாயாக இருக்கேலும் நிக்காஹ் செய்வது ஹராம் என்ற விடயத்திலையும் அவங்களோட மானத்தை மரியாதையை பாதுகாக்கும் என்ற விடயத்திலையும், ஆனால் மஹரமியத் என்ற விடயத்தில் தனிமையில இருக்கக்கூடாது என்ற விடயத்தில் நீங்க ரெண்டு பேரும் திரைக்கு பின்னால் இருந்துதான் பேசணும். கொஞ்சம் அப்ளை பண்ணி பாருங்க, ஏண்ட வீட்டுல எப்படி இருக்குது இந்த லோ, ஏண்ட வீட்டுக்குள்ள எப்படி அப்ளை ஆகுது. இந்த லோ திரைக்கு பின்னுக்கு இருந்துதான் ஒரு அந்நியானோட பேசணும். சும்மா பேசுறதில்லை, இது மார்க்கத்தை பேசுறதுக்கு. ரெண்டாவது, இது திரைக்கு பின்னுக்குள்ளவங்களுக்கு. திரையுள்ளுக்குள்ளவங்களுக்கு என்ன ஆர்டர்? ரெண்டாவது ஒன்றைக்கு திரைக்கு பின்னுக்கு. நான் கேட்டு போறேன், கேட்டு போற ஆளுக்கு தான் சொல்லப்பட்டது திரைக்கு பின்னுக்கு இருந்து பேசுங்க. திரை உள்ளுக்குள்ளாக்களுக்கு, திரை உள்ளுக்குள்ளாக்கள் சொல்லப்பட்டது. யா நிசா அன்-நபிய்ய லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசாஇ இன் தகைதுன்ன வலா தஹ்லஅன பில் கவுல். நீங்க ஒரு நாளும் ஸ்வீட் லாங்குவேஜ்ல பேசவான். என்ன லாங்குவேஜ்? என்ன லாங்குவேஜ்? ஸ்வீட் லாங்குவேஜ், சாஃப்ட் லாங்குவேஜ். ஏன் காரணம்? அப்படிப்பட்ட வார்த்தையை நீங்க பேசக்குள்ள ஆண்களுடைய உணர்வு தூண்டப்படும். இன்னைக்கு கோஆபரேட் கல்ச்சர் என்ன? நாங்க இதைத்தான் ப்ரோமோட் பண்றோம். ரிசப்ஷனுக்கு என்ன வேணும்? கால் சென்டருக்கு யார் வேணும்? கால் சென்டருக்கு யார் வேணும்? ரிசப்ஷனுக்கு யார் வேணும்? டெலிபோன் ஆபரேட்டர் யார் ஈக்கணும்? ஸ்வீட் லாங்குவேஜ், வாய்ஸ் நல்லா ஈக்கணும், வாக்கு மட்டும் நல்லா இந்த வேலை இல்ல. அப்படியே சொல்றாங்க பாப்பா. பேப்பர்ல ஆட் வருது, டெலிபோன் ஆபரேட்டர் வேணும். என்ன வேணும் அதுக்கு? முதலாவது வேணும் என்ன? குரல் அழகை ஈக்கணும். எந்த பாவத்தை குர்ஆன் பாவம் என்று இண்டிகேட் பண்ணுதோ அந்த பாவத்தை நாங்க ப்ரோமோட் பண்றோம், அந்த பாவத்துக்கு நாங்க ஆள் தேடுறோம். அப்ப ரெண்டு விஷயம். நபி ஸல்லல்லாஹு மனைவிமார்கள் எங்களோட உம்மா என்ற விடயத்தில் அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும் நிக்காஹ் செய்ய முடியாது. மற்றது என்ன? அவர்களுடைய ஷியாக்கள் சொல்லக்கூடிய விடயங்களை போல இல்ல. நாங்க அவர்களுடைய மானத்தை மரியாதையை அவர்களுடைய சுதந்திரத்தை பாதுகாப்போம். அவர்களுக்கு எங்களுடைய தாய், எங்களுடைய சகோதரிகள், எங்களுடைய மனைவி மக்கள் அனைவரும் அர்ப்பணமாகட்டும். பரிசுத்தமான பெண்கள், ஆனாலும் கூட மற்ற விடயத்தில் அவங்க அஜ்னபியத்தான பெண்கள் தான் என்ற விடயமும் என்ன செய்யும் உள்ள விஷயம். இன்னும் ஒன்றிக்குது. உம்மாண்டு சொன்னா உம்மட சாட்சி, உம்மட தங்கச்சி எனக்கு ஹராம் தானே? அப்படித்தானே? என் உம்மாண்டா என் உம்மடைய தங்கச்சி யாரு? சாட்சி எனக்கு மஹரமா மஹரம் இல்லையா?
இதுல அப்படி வராது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தான் உம்முல் முஃமினீன். அஸ்மா யார் இல்ல, சாட்சி அல்ல, பெரியம்மாவார் இல்ல, அங்கிட்டு கடக்க மாட்டார். எனவே இந்த விடயத்தை மிக தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நாங்க வாரக்கிழமை இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைக்கும் என்றிருந்தால் நாங்க நபிஸாவுடைய மனைவிமார்களுடைய பரிசுத்தத்தனம் எப்படிப்பட்டது, அவருடைய பரிசுத்தத்தை பாதுகாக்க வேண்டும். உலகத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஷியாக்கள் சொல்லுவது போல நபிஸாவுடைய மனைவிமார்கள் அனைவருமே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி வஃபாத்துக்கு பிறகு முர்த்தத்தாகிட்டாங்க என்று சொல்லக்கூடிய படுதூரையும் அவங்க சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அந்த கோட்பாடு முற்றிலும் தவறானது. யூதர்களுடைய, நசாராக்களுடைய, இஸ்லாத்தினுடைய பரம விரோதிகளுடைய செயல்பாடு அவங்க கட்டவுத்துட்டாங்க. அது இன்றைக்கு ஈரானுடைய புரட்சியாக வந்து இன்றைக்கு உம்மத்துக்கு மத்தியில இஸ்லாத்துக்கும் நபிஸல்லல்லாஹு இடையில அவருடைய குடும்பத்துக்கும் குடும்பத்துடைய மானத்தை மரியாதையை குறைக்கிறதுக்குரிய ஒரு செயல்பாடாகத்தான் இந்த செயல்பாடு கட்டவுத்துவிடப்பட்டிருக்கிறது. நான் நம்புறேன் இதை பற்றி மிக தெளிவான ஒரு ஜும்மா உண்டு. சுமார் 10 வாரங்களாக ரிஸ்வி முஃப்தி அவர்கள் சம்மாங்கோட்டை பள்ளியில செஞ்சு வராங்க. அதுல இந்த அப்படியே இந்த சப்ஜெக்ட் ஷியாக்கள் எப்படி ஊருக்கு வந்தாங்க, உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டாங்க, ஷியாக்களுடைய வளர்ச்சி எப்படி ஆவிச்சுது, இதுக்கு பின்னுக்கு யார் இருந்தாங்க, எப்படிப்பட்ட யூதர்கள் திட்டம் திட்டினாங்க என்று சொல்லக்கூடிய விடயங்களை பற்றி அவர் தொட்டு காட்டிக் கொண்டு வாராரு. நான் நினைக்கிறேன் இது 10வது ஜும்மா என்று சொல்லி அதே தலையங்கத்தில் ஒரு ஜும்மா ஷேக் அவங்க செஞ்சு வராங்க. அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில பரக்கத்து செய்வானாக. எனவே யாருக்கெல்லாம் வசதி இருக்குதோ அதே எஸ்எல் ஹப்ல அந்த ஜும்மா இருக்குது, அந்த ஜும்மா கருத்து கேளுங்கோ. எனவே உம்மத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் தான் இந்த ஷியாக்களுடைய ஊடுருவல். இலங்கை நாட்டை பொறுத்தவரையிலையும் சர்வசாதாரணமாக அவங்க ஊடுருவிக் கொண்டிருக்கிறாங்க. ஏதோ அல்லாஹ் இந்த ஊரை பாதுகாத்து வச்சிருக்கிறான். இந்த ஊர்ல அப்படிப்பட்ட ஒரு கொள்கை ஈஸியாக லேசா பரத்த முடியாது. ஆனாலும் கூட இளம் சிறார்களை அவங்க தாக்கட் பண்றாங்க. அன்றைக்கு ஒரு டாக்குமெண்ட் நான் படிச்சேன். பிரிட்டிஷ் இந்த நாட்டுக்கு வரக்குள்ள எப்படி திரும்ப வந்தாங்க. இந்த நாட்டுக்கு பிரிட்டிஷ் வந்தது கடல் மார்க்கமாக. நேவி தான் முதலாவது வந்தாங்க. நேவி வந்து நாட்டை பாரம் கொடுத்தாங்க. யார கையில? ஆர்மியில கையில. அப்ப யாரு போயிட்டாங்க? நேவி போயிட்டாங்க. ஆர்மி வந்து பாரம் கொடுத்தாங்க. யார கையில சொன்னா அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்க அட்மின். யார் அட்மின்? பிரிட்டிஷ். அப்ப யார போயிட்டாங்க? ஆர்மி போயிட்டாங்க. இப்ப ஈராக்ல என்ன நடக்குது? இப்ப அட்மின் கையில பாரம் கொடுத்துட்டு யாரு போறாங்க? இப்ப யாரு போறாங்க? போர்சஸ் போயிட்டுருவாங்க. இப்ப அட்மின் என்ன செய்வாங்க தெரியுமா? ஸ்கூல்ஸ் ஆரம்பிப்பாங்க. இருக்கிற ஸ்கூல் இல்ல சிலபஸ் யார்ட? பிரிட்டிஷ் சிலபஸ். அது லோக்கல் ஏ லெவல், லண்டன் ஏ லெவல் நாங்க பங்கு வச்சுக்கிறது. உள்ளுக்கு இருக்கிற கரிக்குலம் யார்ட? சோர்ஸ் யார்ட? அவங்க போட்ட சோர்ஸ். எக்கானமி படிச்சிடும். இஸ்லாமிக் எக்கானமி தெரியும், அவன் எக்கானமி தெரியும். பாலிடிக்ஸ் படிச்சிடும், இஸ்லாம் சொல்லித்தார அரசியல் தெரியும், அவங்க சொல்லித்தார அரசியல் தெரியும். ஹியூமன் ரைட்ஸ் பத்தி படிச்சிடும், குர்ஆன் சொல்லித்தார, ஹதீஸ் சொல்லித்தார, ஹியூமன் ரைட்ஸ் தெரியும். யார் ரைட்ஸ் தெரியும்? அவங்களோட ரைட்ஸ் தெரியும். இன்றைக்கு சுருக்கமா சொல்ல போனா இந்த நாட்டில் நாங்க ஒரு விஷயத்தை விளங்கணும். இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீம் ஸ்கூலும் இஸ்லாமிக் ஸ்கூலாக மாறும். எங்கட ஓன் கரிக்குலம், எங்கட ஓன் சிலபஸ். நாங்க இதுக்குள்ள இப்படித்தான் செய்ய போறோம். உலகத்தின் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய பிரச்சனை தான். நாங்க சொல்றோம் சவுதி அரேபியா இஸ்லாமிய நாடு சொல்லி. நான் அடிச்சு சொல்றேன் இஸ்லாமிய நாடு அல்லது. அவங்களோட சென்ட்ரல் பேங்க் இஸ்லாமிக் சென்ட்ரல் பேங்கா? அவங்களோட சென்ட்ரல் பேங்க் இஸ்லாமிக் சென்ட்ரல் பேங்கா? அவங்களோட சென்ட்ரல் பேங்க் பிரிட்டிஷ் சென்ட்ரல் பேங்க். 100% ஃபாலோ பண்றது கன்வென்ஷனல் லோ. அப்ப அந்த பேங்க் அவங்க கன்வென்ஷனல் பேங்க் லோவை கன்வெர்ட் பண்ணி எக்கானமி பட்ஜெட்ல வந்துட்டு ஹரமைன் ஷரீஃபைனுக்கு இத்தனை லட்சம் இத்தனை கோடி ரியால் ஒதுக்கீடு சொன்னா அந்த காசு எங்க வருகிறது? சென்ட்ரல் பேங்கால ஏன் பண்ற காசு. சுருக்கமா சொல்ல போனா நல்ல அமைச்சுக்கோங்க.
பிரிட்டிஷ் எந்தெந்த நாடுகளை எல்லாம் உலகத்தில் ஆண்டாங்களோ ஆட்சி செஞ்சாங்களோ அவங்க பெய்த்தாங்க. அவங்க போட்ட கரிக்கூலம் அப்படியே இருக்குது, அவங்க போட்ட கான்செப்ட் அப்படியே இருக்குது. அவங்களோட திங்கிங் நாங்க திங்க் பண்றோம், அவங்களோட திங்க் டேங்காக நாங்க இருக்கிறோம், அவர்களுடைய ஹியூமன் ரிசோர்ஸாக நாங்க இருக்கிறோம். சுபஹானல்லாஹ். இன்றைக்கு எப்படி தெரியுமா, நான் சென்ற ஜும்மால கூட சொன்னேன், எந்த அளவுக்கு சொன்னா எங்களுக்குள்ள ஆங்கிலம் பேசுறது எங்களுக்கு பெருமை. எங்களுக்குள்ள ஆங்கிலம் பேசினா பெருமை எங்களுக்கு. தமிழ் பேசினா அந்த குறை. இந்த நாட்டில் கூடிய ஒரு ஆக முக்கியமான ப்ரொஃபஷனல் வெல் நல்ல நல்ல ஜாப் செஞ்சார். அல்லாஹ் அதுக்கு பரக்கத் ரஹ்மத் செய்வானாக. என்னோட ஒரு கேள்வி கேட்டார். முஃப்தி சாஹிப் எனக்கு ஒரு சரியான பிரச்சனை இருக்கின்றார். என்ன சொன்னார், 4 பேர் இருக்கிறாங்க, மூத்த 2 பேருக்கும் கொஞ்சம் சிங்களம் தமிழ் தெரியும், அவங்க மேனேஜ் பண்ணி கொள்வாங்க. ஆனா 3வது 4வது என்ன இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும். சரியான ப்ராப்ளம். ஜும்மா ஒன்றுக்கு போகவே இல்ல, பயான் ஒன்று கேட்கவே இல்ல, அது செய்யவே இல்ல, இது செய்யவே இல்ல, அப்படி இப்படின்னாரு. யார் சொன்னாரு? சொன்னது போற நான் அவருக்கு முகத்துக்கு சொல்ல வேண்டிய சொல்லத்தன வேணும். ஒரு ஆளுடைய தவறாகத்தான் சொல்லணும். அப்ப நான் சொன்னேன் அது உங்களோட மிஸ்டேக். அவரு ஷாக் ஆயிட்டு. யூ ஆர் த ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஃபார் திஸ். அவங்களுக்கு மார்க்கம் தெரியான்றதுக்கு நீங்க தான் காரணம். ஏன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 2500 பள்ளியில ஜும்மா சேமன் நடக்கிறது வாப்பா. எதுல சொல்லுங்களேன்? தமிழ்ல. இங்க இருக்கக்கூடிய எல்லா அமைப்பும், எந்த தௌஹீதா இருக்கட்டும், தரீக்காவாக இருக்கட்டும், ஜமாத் இஸ்லாமா இருக்கட்டும், தப்லீக் ஜமாத்தா இருக்கட்டும், அவங்க எல்லாருடைய தீனுடைய ஆக்டிவிட்டிஸும் பேஸ் எந்த லாங்குவேஜ்? தமிழ் லாங்குவேஜ். எங்க நாட்டில் எங்கேயும் இல்ல, எந்த ஒரு பள்ளியும் இல்ல சிங்களத்துல. இப்பதான் வந்து எங்க முன்னோர்கள் வச்சிருந்தாங்க சிங்களம் பள்ளி உள்ளுக்கு பேச ஹராம் என்று சொல்லி. இது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப நீங்க தான் வேணும் என்று அவங்களுக்கு படிச்சவுடன் இல்ல. இப்ப வந்து சொல்றீங்க பள்ளியை மாத்த சொல்லி. பள்ளியை மாத்தேலாம். ஒரு பள்ளியில லாங்குவேஜ் சும்மா மாறாத, தானாக மாறட்டும், தானாக இயற்கையாக மாறணும். எப்படி மாறணும்? இயற்கையாக மாறும். நாங்க சும்மா இன்றைக்கு பள்ளியில தமிழ்ல ஜும்மா, இன்றைக்கு இங்கிலீஷ் ஜும்மா சொன்னா பெரிய சண்டை ஒன்று வரும். உங்களோட 10 பிள்ளைகளுக்காக வேண்டி நாங்க இதை மாத்தவா? இது மாத்தேராது. நான் சொல்றேன், இலங்கையில வாழக்கூடிய முஸ்லீம்களாகிய எங்களுக்கு ஒரு ஞாபகத்து இருக்கு, ஒரு ஞாபகத்து இருக்கு. இந்த நாட்டில் வாழக்கூடிய அரபுலகத்துக்கு முகாப்பம். நாங்க எத்தனையோ கான்பரன்ஸுக்கு போயிட்டு நாட்டை பத்தி பேசக்குள்ள அவங்க ஆச்சரியப்படுவாங்க. இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு 3 லாங்குவேஜ் தெரியும். எத்தனை லாங்குவேஜ் தெரியும்? 3 லாங்குவேஜ். நாங்க சொல்லுவோம் 3 இல்ல 4 லாங்குவேஜ் எங்களுக்கு தெரியும். நாங்க சொல்லணும், எங்களோட வீட்டு பாஷை தமிழ், எங்களோட குர்ஆன் மதரசாவுடைய பாஷை என்ன? அரபு. நாங்க எங்களுடைய நாட்டு மொழி என்ன? சிங்களம். எங்களுடைய கல்வி பாடசாலை, நாங்கள் உத்தியோகம் செய்த மொழி என்ன மொழி? ஆங்கிலம். உருவாக்கி கொடுங்க பிள்ளைகளுக்கு, உருவாக்கி கொடுங்க. நான் இன்றைக்கு எந்த அளவுக்கு வந்துட்டுண்டா, ஒரு புள்ள சொல்லுது, நான் தமிழ் பேசினேன் என்பதற்காக வேண்டி என் உம்மா எனக்கு வீட்டுக்குள் அடிச்சனாலும் இருக்குது. அந்த அளவுக்கு ஆங்கில மோகம், அந்த அளவுக்கு நான் என் புள்ள இங்கிலீஷ் பேசணும். நான் கேட்கிறேன், என்ன டிஃபரன்ஸ் தமிழ் பேசினால் இங்கிலீஷ் என்ன டிஃபரன்ஸ்? என்ன பெனிஃபிட்? ஒன்று நல்லா அமைச்சுக்கோங்க. எங்க எல்லாருடைய தலையிலையும் எது உட்கார்ந்து இருக்குன்னு சொன்னால், மேற்கத்திய நாட்டவர்கள் அவங்க என்ன ஆர்மி நேவி வந்து ஆர்மியிட கையில பாரம் கொடுத்து, ஆர்மி யார்ட்ட கையில பாரம் கொடுத்தாரு? அட்மின் கையில பாரம் கொடுத்து, அந்த அட்மின் நினைச்சாங்க சொன்னால் சத்தம் இல்லாம யுத்தம் செஞ்சாங்க, ரத்தம் இல்லாம யுத்தம் செஞ்சு எல்லா இடத்திலையும் ஸ்கூல் எல்லாம் ஆரம்பிச்சு போட்டு, இந்த நாட்டில் ஒரு போத்தல் தண்ணி சும்மா கிடைக்காது. மினரல் வாட்டர் உண்டு, ஒரு போத்தல் 1 லிட்டர் சும்மா கிடைக்குமா? கிடைக்குமாங்க? கிடைக்குமா? பேசுங்களேன். எங்கேயாவது இருக்குதா? ஒரு போத்தல் தண்ணி சும்மா கிடைக்காது. இவ்வளவு தண்ணி உள்ள ஊர்ல அதுக்கும் பே பண்ணித்தான் இருக்கணும். ஆனா இந்த நாட்டில் ஹை எஜுகேஷன் ஃப்ரீ, MBBS டாக்டர் ஃப்ரீயா? எப்படிங்க ஃப்ரீ? யாரு காசு கட்டு இருக்கலாம்?
வேர்ல்ட் மார்க்கெட்ல பெட்ரோல் விலை கூடினா பெட்ரோல் இன்க்ரீஸ் ஆகுது. ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட்ல எக்கானமி பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணக்குள்ள எஜுகேஷனுக்கு என்று சொல்லி எத்தனை பில்லியன் ஒதுக்குறாங்க. சென்ற இயர்ல 2011 ஒதுக்கினாங்க 92 பில்லியன். இந்த இதில் ஒதுக்கிக்கிறாங்க 132. நான் கேட்கிறேன், இந்த 132 எங்க வந்துச்சு? கவர்மெண்ட் ஒரு போத்தல் தண்ணி சும்மா தரையில்லாத கவர்மெண்ட்டுக்கு. பெட்ரோல் வேர்ல்ட் மார்க்கெட்ல கூடினு சொன்னோம், நீங்க கூட்டுற கவர்மெண்ட்டுக்கு எஜுகேஷன் பெரியா கொடுக்கிறா, இதுக்கு யாரு பைனான்ஸ் பண்றது? இதுக்கெல்லாம் பின்னுக்கு ரகசியம் இருக்குது. நாங்க எல்லாரும் அவங்க அடிமைகள். யார் அடிமைகள்? பிரிட்டிஷ். எங்களுக்கு கொண்டு அது கங்கல திங்க் பண்ணேலா. நாங்க சொல்லுவோம், எங்கட புள்ள ஓதினா அக்செப்டன்ஸ் இல்லையே, இதுக்கு ரெகக்னேஷன் இல்லையே, இதுக்கு இது இல்லையே என்று நாங்க யோசிப்போம். இந்த எங்களுக்குள்ள ப்ராப்ளம் தானே. நல்லக தெரியும், நான் பிரிட்டிஷுக்கு ஒரு 30 லட்சம் ரூபாய் காசு கட்டி படிச்ச போறேன். இதை படிச்சாலட்டு எனக்கு என்ன இல்ல, சொசைட்டில என்ன இல்ல, அக்செப்டன்ஸ் இல்ல, ஜாப் செய்யலாம், பிரச்சனை. அதுக்காக வேண்டி காசு கட்டி டிகிரி செய்யறாங்க எத்தனை பேர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மைகளை உண்மைகளாக விளங்கப்படுத்துவானாக, ஹக்காக விளங்கப்படுத்துவானாக. எங்களுடைய குழந்தைகளுடைய மைண்ட் அல்லாஹ் பாதுகாப்பானாக. உண்மையான இஸ்லாத்தை அவருடைய உள்ளத்தில் வளர்ப்பானாக. உண்மையான இஸ்லாத்தில் வாழ வைப்பானாக. நம் அனைவர்களையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான அன்பில வாழ வைத்து அதே அன்பில நம் அனைவரையும் மரணிக்க செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். முன்னால் அறிவிக்கப்பட்டது போல இன்ஷா அல்லாஹ் வார 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மியாமியில புரோகிராம் நடக்கும். இன்ஷா அல்லாஹ் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் அறிவித்தல் கொடுத்துவாங்க. யாரும் அந்த இதுல நிகழ்ச்சியில ஸ்பான்சர் பண்ண விருப்பம் என்றால் அதே போல மற்ற சகோதரர்களை கண்டக்ட் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானா. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹ். For more lectures, visit slhub.com.